தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் பேர் வந்து திருமதி சாந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து பெண்களை ஒரு வேலுநாச்சியாரோட கதை சொல்லி அது மூலமா வந்து வீரமா வளர்க்கணும் பெண்களை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னை தெரசாவோட கதை ஒரு இதை வந்து ஒரு நிகழ்வை வந்து சொல்லி அதுல இருந்து நம்ம வந்து பெண்களை வந்து கருணை உள்ளத்தோட வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து வேலுநாச்சியாரை பத்திலாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை பற்றி வந்து சொல்லி அவங்கள பற்றி வந்து சொல்லி அதுல இருந்து திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வீரமா இருக்கணும், புத்தி கூர்மையோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேம் அதுல இருந்து வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எம் கவிதா தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் படிக்கிறேன். மேம் பேர் வந்து திருமதி சாந்தின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து தேவாரம் திருவாசகம் திருப்புவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து வேலுநாச்சியாரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அன்னை தெரசா அவங்களாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. மேம் சொன்னாங்க, ஜான்சி ராணி தான் வந்து சுதந்திரத்துக்காக போராடின முதல் பெண்மணி. ஆனால் அவங்க இல்லை, நம்ம நாட்டில் உள்ள வேலுநாச்சியார் தான் வந்து சுதந்திரத்துக்காக போராடின முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. மேம் சொன்னதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். மகளிர் தினம், அதாவது எந்த மகளிர் தினம், குழந்தைகள் தினம், இந்த மாதிரி எந்த ஒரு விழா கொண்டாடினாலும் அதுக்கு பின்னாடி அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பெரிய போராட்டம் இருந்திருக்கு பின்னாடி. அதெல்லாம் கடந்து அதுக்கு நம்ம உரிமை வாங்கி வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா அதை வந்து பேச்சளவில் மட்டும் இல்லாமல் நம்ம நடைமுறைப்படுத்தணும். மேடம் வேலுநாச்சியார் பற்றி சொன்னாங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே உத்வேகமாக ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகிடும். அது கணவனை இழந்துட்டு அவங்க இப்போ உள்ள இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயத்தில் நம்ம இருக்கும்போது கூட நம்ம கணவர் இழந்துட்டு நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு நினைப்போம். ஆனால் அந்த